करे न මොනවද මැම්? තාම ස්ටාර්ට් කරේ නෑ ක්ලාස් එක. දැන් තමයි පටන් ගන්න යන්නේ. ඕකේ මැම්. ආ. குட் மார்னிங் எவ்ரிஒன். ஸோ இன்னைக்கு நாங்கள் கிளாஸ்ல என்ன பார்க்க போறோம்னா, நாங்க வந்து ஹோம்மேட் ப்ராடக்ட்ஸ், அதாவது ஹோம்மேடா இருக்கிற திங்ஸை வச்சு எப்படி நாங்க கிளென்சர்ஸ், ஸ்க்ரப்ஸ், மாஸ்க் இதெல்லாம் நாங்க வீட்லயே எப்படி பண்றது அப்படிங்கறத நாங்க பார்க்க போறோம். අද අපි බලන්න යන්නේ හෝම්මේඩ් තිංස් තියාගෙන, ඒ කියන්නේ හෝම්මේඩ් ප්‍රොඩක්ට්ස්, ක්ලෙන්සර්, ටෝනර් මේ වගේ දේවල් තියාගෙන අපි කොහොමද මේකප් එකක් කරන්න කියලා. සෝරි, ෆේෂියල් එකක් හරි, ස්කින් කෙයාර් එකක් හරි කරන්න කියලා තමයි අද අපි බලන්න යන්නේ. ඕකේ? ஷியோர் ஷிஃபானா, ஷியோர். கேர்ள்ஸ் எனக்கிட்ட திங்ஸ் ஆர்டர் பண்ணவங்களுக்கு திங்ஸ் வந்துருச்சா? எனக்கு யாருமே வந்துருச்சுன்னு ஒரு மெசேஜ் கூட போடல. யாரோ எடுத்தவங்க யாராவது இதுல இருக்கீங்களா? ஐ திங்க் ருதாவா? ருதா, ஷிஃபா 2, 3 பேரோட பேர் ஞாபகம் இருக்கு. கொஞ்சம் வந்துருச்சுன்னா சொல்லுங்க. ஓகே ருதா, ஓகே. ஷிஃபா இந்த குரூப்லயா இருக்கீங்க? ஷிஃபா, ஷிஃபா ஐ திங்க் இந்த பேட்ச் தான் இன்னைக்கு ஜாயின் ஆகலன்னு நெனைக்கிறேன். ஓகே. ஓகே. ஸோ நாங்க அத பத்தி பார்ப்போம் இன்னைக்கு. ஓகே. ஸோ ஃபர்ஸ்ட் நாங்க பார்க்க போறது கிளென்சர். ஓகே. என்ன என்ன விஷயங்கள வச்சு நாங்க கிளென்சர் செய்யலாம்? எந்த ஹோம்மேட் திங்ஸ வச்சு நாங்க கிளென்சர் செய்யலான்னு பார்க்க போறோம். අපි මුලින්ම බලන්න යන්නේ ක්ලෙන්සර්ස් ගැන. කොහොමද මේ තියෙන තිංස් එක තියාගෙන අපි ක්ලෙන්සර් එකක් කරන්නේ කියලා අද බලමු. ඕකේ. හෝම්මේඩ් තිංස් එක්ක කොහොමද ක්ලෙන්සර් එකක් කරන්න කියලා. ගොඩාක් කට්ටියට කැමති නෑ ක්‍රීම්ස් එහෙම දාන්න එක. ගොඩාක් කට්ටිය බයයි දාන්න. ඒ වගේ කට්ටියට තමයි මේක හොඳයි. නැත්නම් ගොඩාක් සෙන්සිටිව් ස්කින් තියෙන කෙනෙක් නම් ඒගොල්ලන්ටත් මේක හරියනවා. ஓகே. ரொம்ப சென்சிட்டிவான ஸ்கின் இருக்கவங்களுக்கும் இது வந்து செட் ஆகும். ஓகே. ஸோ ஃபர்ஸ்ட் நாங்க பார்க்க போறது ஓகே. ஸோ நாங்க ஃபர்ஸ்ட் பார்க்க போறது யோகட் ஃபேஸ் கிளென்சர். இத நோட் பண்ணி வச்சுக்கோங்க. எனக்கு திருப்பி நீங்க அடுத்த நாள் கேட்டீங்கன்னா எனக்கு ஞாபகம் இருக்காது. ஓகே. ரெக்கார்டிங்ஸ் பார்க்குறவங்களும் அந்த இதுல பேர் சொல்லி ஸ்பெசிஃபிக்கா என்கிட்ட கொஸ்டின்ஸ் கேளுங்க. அப்பதான் எனக்கு ஆன்சர் பண்ண முடியும். ஓகே. ஏன்னா நான் 3, 4 பேட்ச் ஒண்ணா போது டிப்ளமா கிளாஸஸ் எல்லாம் ஒண்ணா போகும்போது எனக்கு கொஞ்சம் கீப் அப் பண்ண கஷ்டம். ஓகே. ஸோ ஃபர்ஸ்ட் நான் சாட் பாக்ஸ்லயும் போடுறேன். ஃபர்ஸ்ட் யோகட் கிளென்சர்.
ஓகே, ஃபர்ஸ்ட் யோகட் கிளென்சர். ஸோ இதுக்கு தேவையான ப்ராடக்ட்ஸ் என்னன்னா මං තමිලකින් එක්ස්ප්ලেইন කරලා පස්සේ සිංහලෙන් එක්ස්ප්ලেইন කරන්නම්. ஸோ யோகட் கிளென்சர் මේකට ඕන බඩු ටික යෝගට් එක කප් එකයි. ඕකේ, කියුකම්බර් භාගයක්. ඕකේ, සෝ ෆර්ස්ට් ස්ටෙප් එක ඕගොල්ලෝ හොඳට බ්ලෙන්ඩර් එකේ යෝගට් එක දාලා හොඳට බ්ලෙන්ඩ් කරන්න ඕනේ. ඕකේ, යෝගට් එක හොඳට දාලා කියුකම්බර් කවර්ස් නැතුව කවර්ස් ටික ඔක්කොම අයින් කර කියන්නේ ඒකට කියන්නේ පොතුද මේ සුලයිහා Yes, ma'am. සුලයිහා මේ කියුකම්බර්ගේ අර එළියේ තියෙන තැනට මොකද කියන්නේ පොතුද? Pottu. පොතු. එළිය පොත්ත. ඇතුලෙන් පොත්තනේ. එනවා නම් මතු පිට පොත්ත. මතු පිට නෑනේ එළිය තමයි පොත්ත තියෙන්නේ. මතු පිට තියෙන්නේ කියුකම්බ එක. ඕකේ. පොත්ත නේද කියන්නේ? Yeah. පොත්ත. ඕකේ. සෝ ඒ පොත්ත ටික ඔක්කොම අයින් කරලා සුද්ධ කරලා පොඩියට කපලා ඔයගොල්ලෝ බ්ලෙන්ඩර් එකේ දාලා ඒකත් එක්ක යෝගට් එකක් දාලා හොඳට බ්ලෙන්ඩ් කරන්න ඕනේ. බ්ලෙන්ඩ් කරාම ඒ එන ගොඩාක් බ්ලෙන්ඩ් කරන්නත් එපා. එතකොට ඒක වතුර වගේ යනවා. චුට්ටක් ලික්විඩ් එකට වාසි වෙන වගේ ඔයගොල්ලෝ හොඳට බ්ලෙන්ඩ් කරන්න. බ්ලෙන්ඩ් කරලා ඒක ඔයගොල්ලෝ මේ ෆේස් වොෂ් කරනවා නම් ඒක ෆේස් එකට දාලා 15 මිනිට්ස් වගේ තියලා පස්සේ රින්ස් කරලා වොෂ් කරන්න. ඒක හොඳ ක්ලෙන්සර් එකක් විදියට ඔයගොල්ලෝ යූස් කරන්න පුළුවන්. හැබැයි මේක ෆ්‍රිජ් එකේ තියලා තමයි යූස් කරන්න ඕනේ. ஓகே, ஸோ இந்த கிளென்சர் எப்படின்னா நீங்க யோகட் ஃபுல்லா ஒரு கப் எடுக்கிறீங்கன்னா ஒரு கப் யோகட் போட்டு கியூகம்பர் பாதி மாதிரி போட்டு பாதி எப்படின்னா நீங்க கவர் எல்லாத்தையும் வெட்டி இது பண்ணிடணும். நீங்க யூஸ் பண்ண வேண்டியது இது கியூகம்பர் மட்டும்தான். ஓகே, கியூகம்பர்ட அந்த இது மட்டும்தான். ஸோ நீங்க அதை யூஸ் பண்ணி ஸோ நீங்க அதை யூஸ் பண்ணி நீங்க ஃபுல்லா கவர்ஸ் எல்லாம் கலட்டி ரிமூவ் பண்ணதுக்கு அப்புறமா நீங்க அதை நல்லா பிளெண்டர்ல போட்டு பிளெண்ட் பண்ணணும். பிளெண்ட் பண்ணீங்கன்னா ரொம்ப பிளெண்ட் பண்ணீங்கன்னா ரொம்ப தண்ணி மாதிரி ஆகிடும். ஸோ அந்த யோகட்டோட சேர்த்து நல்லா கியூகம்பர் கியூப்ஸா கட் பண்ணீங்கன்னா தான் நல்லா பிளெண்ட் ஆகும். ஸோ அது கொஞ்சம் கொஞ்சமா பிளெண்ட் ஆகி ஒரு லிக்விட் கன்சிஸ்டன்சிக்கு வந்த உடனே நீங்க பிளெண்ட் பண்ண தேவையில்லை. அதை நிப்பாட்டிட்டு நீங்க அதை ஃபேஸ்ல அப்ளை பண்ணலாம். இப்போ நீங்க ஃபேஸ் வாஷ் பண்ண போறீங்க காலையிலனா ஒரு 15 மினிட்ஸ்க்கு முன்னாடி அதை பூசிட்டு அதுக்கப்புறமா ரின்ஸ் பண்ணி வாஷ் பண்ணீங்கன்னா அது ஒரு நல்ல கிளென்சரா உங்களுக்கு வந்து யூஸ் பண்ண முடியும். நீங்க மேபி நினைக்கலாம் 15 நிமிஷம் வச்சிருந்தா அது மாஸ்க் தானே, அது எப்படி கிளென்சர் ஆகும்னு. பட் இதுட்டு நாங்க பர்பஸ் என்னன்னா கிளென்சிங் தான். ஓகே, ஸோ கியூகம்பர் நார்மலாவே ஒரு அசிட் இருக்க ஒரு ப்ராடக்ட். ஸோ அதோட நீங்க வந்து யோகட்ல உங்களுக்கு தெரியும் நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்கு. ஸோ இது ரெண்டையும் மிக்ஸ் பண்ணீங்கன்னா உங்களோட ஸ்கின்னுக்கு ஒரு நல்ல ஒரு டெவலப்மெண்ட் உங்களுக்கு கிடைக்கும். ஓகே, இதுல ஏதாவது டவுட்ஸ்? கியூகம்பர் යෝගට් කියුකම්බර් එකේ මොන හරි ඩවුට්ස් තියෙනවද? යෝගට් ක්ලෙන්සර් එකේ? No, miss. ஓகே, இதை வந்து எத்தனை நாள் வச்சுக்கொள்ளலாம் ஃப்ரிட்ஜில் வச்சிருந்தாலும்? இது நீங்க ஃப்ரிட்ஜ்ல வச்சிருந்தா ஐ திங்க் நீங்க ஒரு 2 வீக்ஸ் யூஸ் பண்ணலாம்னு. அது நீங்க யூஸ் பண்றதை பொறுத்து. நீங்க கையில தொடாம நீங்க ஒரு ஸ்பூன் அதுக்குன்னே வந்து கிளீனான ஒரு ஸ்பூன் வச்சு நீங்க அப்படியே எடுத்து யூஸ் பண்றீங்கன்னா நீங்க ரொம்ப நாள் யூஸ் பண்ணலாம். 2 வீக்ஸ் மாதிரி யூஸ் பண்ணலாம். தேங்க்யூ மேம். ஓகே, யோகட்க்கு பதிலா நீங்க கர்டும் போடலாம். நோ ப்ராப்ளம். அடுத்தது ஹனி கிளென்சர். ஓகே,
ஐஸ் கியூப்ஸ் ஃபேஸ்க்கு நல்லம் ஃபிலிப் யா ஐஸ் கியூப்ஸ் நல்லம் எப்படின்னா நீங்க ஐஸ் கியூப்ஸை தண்ணியில போட்டு நீங்க அதுல ஃபேஸை வந்து டம்ப் பண்ணி எடுத்தீங்கன்னா அப்படி பண்ணீங்கன்னா நல்லம். மற்றபடி ஐஸ் கியூபை டிரெக்டா நீங்க ஃபேஸுக்கு அப்ளை பண்றதும் பிரச்சனை இல்லை. பட் மோஸ்ட்லி நம்மளுக்கு அது கஷ்டம். ஸோ நீங்க வந்து இப்ப வந்து ஒரு ஐட்டம் ஒண்ணு இருக்கு. நீங்க வந்து ஐஸ் கியூப்ஸ் கையில தொட தேவையில்ல. நீங்க ஃபேஸ்ல அப்படியே அப்ளை பண்ணிக்கிட்டு போனா நல்லம். உங்களுக்கு வந்து கர்ட் இப்ப நான் சொல்றேன்ல கர்டும் கியூகம்பரும் நல்லம். நீங்க இந்த கர்டும் கியூகம்பரும் அதுல போட்டு நீங்க வந்து ஃபுல்லா வச்சு நீங்க அத நீங்க ஒரு இதா யூஸ் பண்ணலாம். அந்த ஒரு மெஷின் வந்திருக்கு. எனக்கும் அன்னைக்கு தந்தாங்க அந்த மெஷின்ஸ். ரொம்ப நல்ல மெஷின்ஸ். நான் நினைச்ச ஸ்டூடெண்ட்ஸுக்கும் அது குடுக்கலான்னு. நான் மேபி உங்களுக்கு அப்படி நான் யூஸ் பண்ணா தான் உங்களுக்கு குடுக்கலாம். ஏன்னா நான் மோஸ்ட்லி தெரியாதது ரெக்கமெண்ட் பண்றது இல்ல. ஸோ மோஸ்ட் பண்ணி எனக்கு ஏதாவது பெனிஃபிட் கிடைச்சா நான் உங்களுக்கும் ரெக்கமெண்ட் பண்றேன். நீங்க அத வாங்கி பாருங்க. அது அவ்ளோ பெரிய பிரைஸும் இல்ல. நான் ஐ திங்க் அது 2000ஓ 2300 அப்படி ஏதோ தான். நல்ல ப்ராடக்ட். ஓகே. அது பார்க்கும்போது தெரியுது. நெறைய பேர் சொல்றாங்க. நான் இப்ப ஒருக்கா தான் யூஸ் பண்ணியிருக்கேன். நான் யூஸ் பண்ணி பார்த்துட்டு எனக்கு ரிசல்ட்ஸ் இருந்தா நான் உங்களுக்கு சொல்றேன். ஓகே. நீங்க ஐஸ் கியூப்ஸ கையில தொடவே தேவையில்ல அதுல. ஃப்ரிட்ஜ்ல தண்ணியோட ஸ்டோர் பண்ணி வச்சீங்கன்னா, அது ஐஸ் கியூப் மாதிரி ஒரு கார்ன் மாதிரி ஆகிரும். அதுக்கப்புறம் நீங்க அப்ளை பண்ண தான் இருக்கு. மசாஜ் பண்ண. அதுல மசாஜ் பண்றது ரொம்ப ஈஸி. ஓகே. ஸோ ஃபேஸ்ல ஒத்தடம் குடுக்கறத விட நீங்க தண்ணியில வந்து ஐஸ் கியூப்ஸ் ஒரு 4, 5 போட்டு அதுல ஃபேஸ டம்ப் பண்ணி ஏர்லி மார்னிங் பண்ணணும். பகலுக்கெல்லாம் பண்ணி வேலை இல்ல. நீங்க மார்னிங் எழும்புனதும் பண்ணணும். அப்பதான் உங்க ஃபேஸ் ரிஃப்ரெஷ் ஆகும். ஃபேஸ் ரிஃப்ரெஷ் ஆகுறதுக்கு உங்களோட ஸ்கின்ல இருக்க பிளட் லைன்ஸ் நல்லா ஒர்க் பண்றதுக்கு தான். வேற எதுக்குமே இல்ல அது பர்ப்பஸ். அது போட்டா வெள்ளையாவோ, ஆக்னி ஃப்ரீயோ அதெல்லாம் ஆக மாட்டீங்க. அது மட்டும் தான். செகண்ட் ஹனி கிளென்சர். ஓ சாரி. ஹனி கிளென்சர். ஓகே. ஸோ செகண்ட் ஹனி கிளென்சர். ஓகே. ஹனி கிளென்சருக்கு என்னன்னா ஹனி, அதுக்கப்புறம் அலோவேரா ஜெல். ஓகே. அலோவேரா ஜெல்னோன்னா நீங்க வந்து நேச்சுரல் அலோவேரா ஜெல் போடலாம். உங்களுக்கு நேச்சுரல் அலோவேரா ஜெல் கிடைக்கல அப்படின்னா மட்டும் நீங்க காஸ்மெட்டிக்ஸ்ல இருக்க அந்த அலோவேரா ஜெல் நீங்க கடையில வாங்கி போடுற அலோவேரா ஜெல் போடலாம். ஓகே. ஸோ இதுல வந்து
இல்ல ருதா. நீங்க வந்து கிளென்சர்ஸ் அதாவது நீங்க வீட்ல பாவிக்கிற கிளென்சருக்கு நீங்க டோனர்ஸ் வந்து யூஸ் பண்ண தேவையில்ல. நம்ம ஏன் வந்து கிளென்சருக்கு அப்புறம் டோனர் யூஸ் பண்ண சொல்றோம்னா, உங்களோட போர்ஸ் ஓப்பன் ஆகும். அந்த போர்ஸ க்ளோஸ் பண்றதுக்கு. போர்ஸ் ஓப்பன் ஆகி க்ளோஸ் ஆகாட்டி என்ன நடக்கும்னா, உங்களுக்கு வந்து ஸ்கின்ல அலர்ஜிக்ஸ் வரும், பிம்பிள்ஸ் வரும். டஸ்ட் வெளியில இருக்க டஸ்ட் எல்லாம் உங்க போர்ஸ்குள்ள போயிட்டு தங்கி, உங்களுக்கு ஏதாவது பிரச்சனைகள் வரும். அதனால தான் நாங்க டோனர் போட சொல்றது. ஆனா, நீங்க வந்து வீட்ல இந்த மாரி ஹோம்மேட்ல எந்த கெமிக்கல்ஸும் இருக்காது. அண்ட் இதுல அப்படி போர்ஸ் ஓப்பன் ஆகாது. இது வந்து ஒரு பெர்ஃபெக்ட்டா ஒரு பெனிஃபிட் ஸ்பேஸ் தான். கிளீன் பண்றதுக்கு உங்க ஸ்கின்ல இருக்க டஸ்ட் அழுக்கு அதெல்லாம் கிளீன் பண்ணி ஸ்கின்ன கொஞ்சம் பிரைட் ஆக்குறதுக்கு. கேர்ல்ஸ் எனக்கு ஒரு செகண்ட் தாங்க. ஓகே. ஸோ நாங்க வந்து அ டோனர் இதுக்கு அப்ளை பண்ண தேவையில்ல. உங்களுக்கு விருப்பமா இருந்தா அப்ளை பண்ணலாம். அது மோர் பெனிஃபிட் தான். மத்தபடி கண்டிப்பா டோனர் அப்ளை பண்ணணுங்கிற அவசியம் இல்ல. ஓகே. ஏன்னா இது ஹோம்மேட் ப்ராடக்ட்ஸ்னால உங்களுக்கு அவ்ளோ பெரிய ஒரு இது வந்து கிடைக்காது. ओके. सो उदाहरण තියෙනවා මේකට ටෝන ඇප්ලයි කරන්න ඕනේද කියලා ටෝන ඇප්ලයි කරන්න ඕනේ නෑ මේ ක්ලෙන්සර්ස්ට. ඇයි පෝස් ටික එහෙම ඕපන් වෙන්නේ නෑ. ஓகே. ஸோ அடுத்தது ஹனி கிளென்சர், ஹனி அப்புறம் அலோவேரா ஜெல். ஸோ இது என்னன்னா ஒரு பவுல்ல நீங்க ஒரு டேபிள் ஸ்பூன் ஹனி போட்டுக்கோங்க. ஹனி நல்ல ஒரிஜினல் ரா ஹனி தான் நீங்க யூஸ் பண்ணணும். கடையில வந்து சில வேளை அந்த சீனி மாதிரி ஒண்ணு கரைச்சு
இது பண்ணி வச்சிருப்பாங்க. அந்த ஹனில உங்களுக்கு எந்த பெனிஃபிட்டும் கிடைக்காது. ஓகே, ஒரிஜினல் ரா ஹனி. ஸோ இந்த ரா ஹனியோட நீங்க ஒரு 1/2 டீஸ்பூன் அலோவேரா ஜெல் மிக்ஸ் பண்ணுங்க. மிக்ஸ் பண்ணி இதை நல்லா பிளெண்ட் பண்ணுங்க. பிளெண்ட் பண்ணாதான் உங்களுக்கு ஒரு நல்ல கன்சிஸ்டன்சியோட ஒரு பேஸ்ட் வரும். ஸோ இந்த பேஸ்ட்டை நீங்க ஃபேஸ்ல அப்ளை பண்ணி ஒரு 15 to 20 மினிட்ஸ்க்கு அப்புறம் நீங்க ஐஸ் வாட்டர் இல்ல கொஞ்சம் கூலான ஒரு வாட்டர்ல நீங்க ஃபேஸை வாஷ் பண்ணணும். அப்படி வாஷ் பண்ணீங்கனாலும் உங்களுக்கு ஒரு நல்ல பெனிஃபிட் கிடைக்கும். இந்த எல்லாமே ஆல் ஸ்கின் டைப்ஸ் தான், யாரு வேணா யூஸ் பண்ணலாம். ஓகே, ஆனா இந்த ஹனி கிளென்சரை கொஞ்சம் ஆயிலி ஸ்கின் இருக்கவங்க வந்து யூஸ் பண்ண வேணாம். ஓகே, ஏன்னா ஹனி அதுக்கப்புறம் ரொம்ப கொஞ்சம் இதா இருக்கும். ஸோ ஹனி நீங்க யூஸ் பண்ணாதீங்க, மத்தவங்க யூஸ் பண்ணலாம். ஆயிலி ஸ்கின்னை தவிர மத்தவங்க பயப்படாம இந்த கிளென்சரை யூஸ் பண்ணலாம். ஓகே, ஸோ ஹனி அண்ட் அலோவேரா ஜெல். ओके, सो हनी एंड एलोवेरा जेल क्लेंजर එක හනි ක්ලෙන්සර්. මේ ක්ලෙන්සර් එකට ඔයගොල්ලෝ හනි 1 ටේබල් ස්පූන් වගේ ගන්න. හනි කියන්නේ හොඳ ඔරිජිනල් හනි. අර කඩේ තියෙන ඩුප්ලිකට් නෙවෙයි, මේක හොඳ එකක් තමයි දාන්න ඕනේ. ඒක දාලා අනිත් එක දාලා ඔයගොල්ලන්ට වැඩක්ම නැහැ. ඕකේ, සෝ ඒ හනි 1 ටේබල් ස්පූන් එක දාලා ඒකත් එක්ක ඔයගොල්ලෝ මේ ඇලෝවෙරා ජෙල් 1 ටේබල් ස්පූන් දාන්න. ඒ දෙකම හොඳට බ්ලෙන්ඩ් කරන්න ඕනේ. බ්ලෙන්ඩ් කරාම ඔයගොල්ලන්ට thick consistency එකක් එනවා. ඒ ඇලෝවෙරා ජෙල්ත් එක මික්ස් කරාම. ඒක තමයි ඔයගොල්ලෝ මූණට ඇප්ලයි කරලා 15 මිනිත්ස් එකට පස්සේ මූණ හොදන්න. මේකත් ඔයගොල්ලෝ ක්ලෙන්සර් විදියට යූස් කරන්න පුළුවන්. ඕකේ, මේක oily skin කට්ටිය ஸ்க்ரீன் ஆஃப் பண்ணி இருக்கேன். ஜவகர் ஸ்க்ரீன் ஆஃப் பண்ணி தான் இருக்கு. ஓகே, இன்னைக்கு ப்ராக்டிக்கல் இல்ல, தியரி, அதனால நான் வீடியோ ஆஃப் பண்ணியிருக்கேன். ஓகே, ஸோ அது மாதிரி நீங்க யூஸ் பண்ணலாம். ஓகே, அடுத்தது கிளென்சர். ஸோ அடுத்தது வந்து ஸோ මේ වගේ කන්සිස්ටන්සි ඒක මූණට දාලා 15 මිනිත්ස් එකට පස්සේ මූණ හොදන්න ඕනේ. මේ ක්ලෙන්සර් එකේ මොන හරි ඩවුට්ස් තියෙනවද? இந்த ක්ලෙන්සර්ல ஏதாவது டவுட்ஸ் இருக்கா? No, ma'am. ஓகே, ஸோ அப்ப நான் அடுத்த கிளென்சருக்கு போறேன். அடுத்தது ஓட் மீல் கிளென்சர். ஓகே, third oat meal cleanser. Okay, Shalini, no problem.
ஜஸ்ட் அப்ளை மட்டும் பண்ணா போதும், கிளென்சர்ஸ் மசாஜ் பண்றது இல்லை. ஓகே, நீங்க மசாஜ் கிரீம், அதுக்கப்புறம் ஸ்க்ரப், இந்த மாதிரி விஷயங்கள் மட்டும்தான் வந்து நீங்க ஃபேஸ்ல வந்து ஃபோர்ஸ் கொடுக்கணும். ஓகே, ஸோ அடுத்தது ஓட் மீல் கிளென்சர். ஓகே, ஸோ ஓட் மீல் கிளென்சர் எப்படின்னா, நீங்க ஓட் மீலையும் மில்கையும் தான் இதுல வந்து யூஸ் பண்ணணும். ஓகே, ஸோ நீங்க வந்து ஷிமர். ஓகே, நீங்க வந்து அடுப்புல ஒரு ஒரு கப் ஓட்மீல் போட்டு நல்லா கொஞ்சம் தண்ணி ஊத்தி, ஒரு கொஞ்சம் ஓட்மீலை விட கொஞ்சம் அதிகமா தண்ணி ஊத்தினா போதும். கொஞ்சம் தண்ணி ஊத்தி தென் நல்லா நீங்க கொதிக்க விடணும். கொதிக்க விட்டீங்கன்னா என்ன நடக்கும்னா, அது ஓட்மீலே ஒரு வாட்டர் கன்சிஸ்டன்சியோட ஒரு பால் மாதிரி வந்துடும். ஓட்மீல் செய்யறவங்களுக்கு தெரியும். ஸோ அதுக்கப்புறம் நீங்க அந்த தண்ணியை வடிகட்டிட்டு அந்த ஓட்ஸையும் பாலையும் நல்லா மிக்ஸ் பண்ணி கொஞ்ச நேரம் திருப்பியும் கொஞ்சம் கொதிக்க விடணும். ஓகே, அப்போ அது ஃபுல்லாவே ஒரு கொஞ்சம் ஒரு 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 லிக்விட் கன்சிஸ்டன்சி, ஒரு கொஞ்சம் திக்கான ஒரு கன்சிஸ்டன்சிக்கு வந்திருக்கும். அதுக்கப்புறமா நீங்க வந்து அதை நல்லா வடிகட்டிட்டு அந்த வாட்டரை நீங்க வந்து கிளென்சரா யூஸ் பண்ணலாம். அது எப்படின்னா, நீங்க டிரெக்டா ஃபேஸ்ல அப்ளை பண்ண முடியாது, ஏன்னா அது ரொம்ப தண்ணியா தான் இருக்கும் எப்பயுமே. ஸோ நீங்க என்ன பண்ணணும்னா, பஞ்ச தொட்டு நீங்க யூஸ் பண்ணணும். பஞ்சு தொட்டு நீங்க தொடச்சு யூஸ் பண்ண வேண்டி வரும். ஓகே,
ඕකේ ඊළඟ එක oatmeal cleanser. So oatmeal cleanser ඔයගොල්ලෝ oatmeal හදන කෙනෙක් නම් ඔයගොල්ලෝ දන්නවා oatmeal එක වතුරෙන් දැම්මම චුට්ටක් milk consistency එකක් එනවා. ඒ වගේ එන වෙලාව ඔයගොල්ලෝ වතුර ටික අයින් කරලා ආයෙත් ඒකින් චුට්ටක් කිරි දාන්න. කිරි දාලා use කරන්න. කිරි දාලා mix කරලා ඒක ආයෙත් strain කරලා ඒ වතුර ටික තමයි ඔයගොල්ලෝ cleanser විදියට use කරන්න ඕනේ. actually මෙහෙම use කරනකොට ඔයගොල්ලෝ ඒක වතුර වගේ තමයි තියෙන්නේ. ඒක ගොඩාක් light consistency liquid එකක් තමයි එන්නේ. එතකොට ඔයගොල්ලෝ පුළුන් කෑලි එකක් තියාගෙන ඒකෙන් soak කරලා මේ වතුරෙන් soak කරලා පුළුන් ඒක මූණට apply කරලා 15 minutes වගේ තියලා පස්සේ හොදන්න face එක. ඒකත් ගොඩාක් හොඳ cleanser එකක්. okay ரா மில்க் தான் ஆட் பண்ணணும். ஓகே மோஸ்ட்லி ரா மில்க் தான் உங்களுக்கு வந்து ஒரு நல்ல இது கொடுக்கும். ஸோ நீங்கள் இதை பஞ்சில் தொட்டு தான் அப்ளை பண்ணணும். பஞ்சில் தொட்டு ஃபேஸில் அப்ளை பண்ணிட்டு 15 மினிட்ஸ் மணி இருந்துட்டு நீங்கள் வந்து ஃபேஸ் வாஷ் பண்ணலாம். ஓகே ஓட் மில்க் கிளென்சரில் என்ன சரி கொஷின்ஸ்? ஓகே இது நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சா 2 days தான் இருக்கும். ஆனால் அதுக்கு மேலே இருக்காது. ஓகே அதனால நீங்கள் உங்களுக்கு எவ்வளோ ஒரு நாளைக்கு வேணுமோ அந்த அளவு மாதிரி வச்சு யூஸ் பண்ணுங்க. ஓகே அடுத்தது ஆல்மண்ட் கிளென்சர். ஓகே ஆல்மண்ட் எனக்கு தெரியும். இப்போ எக்ஸ்பென்சிவ் நம்ம எடுக்க முடியாது. பட் இருக்கிறவங்க யூஸ் பண்ணலாம். ஓகே ஸோ ஆல்மண்ட் கிளென்சருக்கு என்ன திங்ஸ் வேணும்னா நான் உங்களுக்கு போடுறேன். ஆல்மண்ட் கிளென்சர் 4th வந்து ஆல்மண்ட் கிளென்சர். ஓகே ஆல்மண்ட் கிளென்சர். ஓகே ஸோ அடுத்தது ஆல்மண்ட் கிளென்சர். ஸோ ஆல்மண்ட்ஸ் அண்ட் மில்க் இது ரெண்டு தான் தேவை. நீங்க என்ன பண்ணணும்னா ஒரு கைப்பிடி அளவு ஆல்மண்ட் எடுத்து அதை நீங்க வந்து ஓவர் நைட் தண்ணியில சோக் பண்ணி வைக்கணும். ஓகே
நீங்க சோக் பண்ணி வச்சீங்கன்னா அது கொஞ்சம் சாஃப்ட் ஆகி அது ஒரு ஸ்மூத் ஒரு பேஸ்ட் மாதிரி ஆற அளவுக்கு அந்த ஒரு க்ரீமியாகி இருக்கும், ரொம்ப சாஃப்ட் ஆகி இருக்கும். அதுக்கப்புறமா நீங்க அதை எடுத்து கொஞ்சமா நீங்க வந்து இடிச்சிட்டு இடிக்க கூட தேவையில்ல, அது ரொம்ப சாஃப்ட் ஆகி தான் இருக்கும். ஸோ நீங்க அதை பால்ல மிக்ஸ் பண்ணி நீங்க அதை யூஸ் பண்ணலாம். நீங்க ஒரு ஃபேஸுக்கு கிளென்சரா 15 to 20 minutes மாதிரி நீங்க அதை வச்சிருக்கணும். நீங்க ஃப்ரிட்ஜ்ல வச்சு யூஸ் பண்ணலாம் இது. ஆனா இதுவும் 2 days 3 daysல மறுபடியும் இதாயிரும். ஓகே, ஸோ ஆல்மண்ட் கிளென்சர் எப்படின்னா ආල්මන්ඩ් ක්ලෙන්සර් කියන්නේ ආල්මන්ඩ් එකත් මිල්ක් එකත් ඔයගලන්ට ඕන වෙනවා. ඔයගොල්ලෝ මේ ආල්මන්ඩ් එක ඕවර්නයිට් වතුරෙන් සෝක් කරලා තියන්න ඕනේ. එහෙම තිබ්බම ඒක හොඳටම සොෆ්ට් වෙනවා. පස්සේ ඒක චුට්ටක් බ්ලෙන්ඩ් කරලා ඒක බ්ලෙන්ඩ් කරන්නත් ඕනේ නෑ. මම හිතන්නේ ඔයගොල්ලෝ ස්පූන් එකකින් චුට්ටක් ස්ටියර් කරාම ඒක කොහොමත් ඒක ලික්විඩ් වගේ එනවා. ඒ වෙලා ඒ වතුර ටික ස්ට්‍රේන් කරලා ඒ ආල්මන්ඩ් එකත් එක්ක මිල්ක් එක මික්ස් කරලා ඒක ඔයගොල්ලෝ කොටන් බූල් එකකින් යූස් කරන්න පුළුවන්. මෙහෙම යූස් කරනකොට ඒක 15 minutes වගේ ඔයගොල්ලෝ තියන්න ඕනේ මූණෙන් ක්ලෙන්සර් විදියට. සෝ මේක හරි හොඳයි. මේකත් හැම කෙනා හැම ස්කින් ටයිප් එකටම සෙට් වෙනවා. මේක කොහොමත් මේ 2 days විතරයි ෆ්‍රිජ් එකේ තියාගන්න පුළුවන්. ඒ හින්දා පොඩක් පොඩි amount එකක් ඔයගොල්ලෝ කරගත්තොත් හරි. ஆல்மண்ட் கிளென்சர்ல ஏதாவது டவுட்ஸ் இருக்கா? ආල්මන්ඩ් ක්ලෙන්සර් එකේ මොන හරි ඩවුට්ස් තියෙනවද කට්ටියට? මේක ඔයගොල්ලෝ නෝට් කරලා තියාගන්න. ආයෙ මගේ ළඟ අහන්න එපා. ඕකේ, මට එතකොට අමාරුයි. Okay, so ஓகே, ஸோ நாங்க அடுத்த கிளென்சருக்கு போவோம். ஓகே, இதுக்கும் எக் அண்ட் ஹனி, முட்டையும் ஹனியும் தான் தேவைப்படும். இது எப்படின்னா, ஓகே நான் chat பாக்ஸ்ல போட்டுறேன், அப்பதான் உங்களுக்கு ஞாபகம் இருக்கும். 5th, ஓகே, 5th கிளென்சர்.
egg cleanser. ஓகே. ஸோ அடுத்தது எக் கிளென்சர். சாரி கேர்ள்ஸ், கொஞ்சம் சத்தமா இருக்கு இன்னைக்கு. அதனால தான் நான் வீடியோ மியூட் பண்ணி இது பண்றேன்.
ஓகே ஸோ எக் கிளென்சர் ஓகே மோஸ்ட்லி நிறைய பேருக்கு எக் வந்து போடுறது பிடிக்காது ஃபேஸ்ல பட் இட்ஸ் அ குட் கிளென்சர் ஓகே உங்களுக்கு நிறைய இதாகவும் யூஸ் பண்ணலாம் ஓகே ஸோ இது என்ன பண்ணணும்னா முட்டையில இருக்க மஞ்சள் கரு மட்டும்தான் நீங்க எடுக்கணும் ஓகே அதோட நீங்க தேன் மிக்ஸ் பண்ணி அப்படின்னா முட்டையில இருக்க மஞ்சள் கருவோட ஒரு டீஸ்பூன் கொஞ்சமா ஒரு டீஸ்பூன் டேபிள் ஸ்பூன் இல்ல டீஸ்பூன் மிக்ஸ் பண்ணி நீங்க அதை ஃபேஸ்ல அப்ளை பண்ணணும் நீங்க ஒரு 5 to 6 ஆல்மண்ட்ஸ் அந்த மாதிரியும் நீங்க மிக்ஸ் பண்ணலாம் ஓகே நீங்க விருப்பமா இருந்தா சோக் பண்ண ஆல்மண்ட்ஸும் நீங்க அதுல மிக்ஸ் பண்ணலாம் அப்படி இல்லாட்டி அது தேவையில்ல அப்படி நீங்க அதை இதை வந்து நல்லா பிளெண்ட் பண்ணணும் நீங்க பிளெண்ட் பண்ணி நீங்க வந்து இதை ஃபேஸ்ல ஒரு அப்ளை பண்ணிட்டு நீங்க ஒரு 10 மினிட்ஸ் மாதிரி வச்சிருந்துட்டு நீங்க வாஷ் பண்ணலாம் நீங்க வாஷ் பண்ணும் போது கண்டிப்பா லூக்வார்ம் வாட்டர் அதாவது கொஞ்சம் சூடான சுடு தண்ணி ரொம்ப கொதிக்கல கொஞ்சம் சூடான லூக்வார்ம் வாட்டர்ல தான் நீங்க வந்து இதை வந்து கிளீன் பண்ணி எடுக்கணும் ஏன்னா இது வந்து ஃபேஸ்ல ஒட்டிக்கும் வராது ஹனியா நெக்குங்கிறது ரிமூவ் பண்ண கொஞ்சம் கஷ்டமா இருக்கும் ஓகே ஸோ එක් ක්ලෙන්සර් කියලා කියන්නේ එග් එක යා එග් එක ඔයගොල්ලෝ මූණට දාලා හොඳට honey and egg එග්ගේ yellow yolk එක විතරයි ඔයගොල්ලෝ ගන්න ඕනේ මේක හොඳට mix කරලා ඒක මූණට apply කරන්න ඕනේ apply කරලා ඔයගොල්ලෝ මේ 10 minutes වගේ තියලා ආය රින්ස් කරන්න පුළුවන් ක්ලෙන්සර් විදියට යූස් කරලා එහෙම රින්ස් කරනකොට අනිවාර්යෙන් ලූක්වාර්ම් වෝටර් තමයි යූස් කරන්න ඕනේ. ඕකේ? මේක මොන හරි ඩවුට්ස් තියෙනවද? egg cleanser එකේ ஏதாவது டவுட்ஸ் இருக்கா இந்த கிளென்சர்ல? ஓகே சோ அடுத்த கிளென்சர் strawberry cleanser. No, miss. Doubt. Okay, 6th strawberry cleanser. ஓகே ஸ்ட்ராபெரி கிளென்சர் ஸோ ஸ்ட்ராபெரி கிளென்சர் எப்படின்னா இதுக்கு நீங்க தேவைப்படுற ப்ராடக்ட் ஸ்ட்ராபெரி அண்ட் யோகர்ட் நான் ஃபர்ஸ்டா சொன்ன கிளென்சர் மாதிரி தான் எனக்கு ஒரு 2 டீஸ்பூன் ஆஃப் யோகர்ட்டை வந்து யோகர்ட்டோட கொஞ்சமா நீங்க வந்து மசிச்சுன்னு சொல்லுவாங்க நீங்க ஸ்ட்ராபெரியை கொஞ்சம் ஒரு ஸ்பூன்ல நல்லா போட்டு கிராக் பண்ணீங்கன்னா அது அப்படியே இதாகிடும் ஒரு மாதிரி ரிப் ஆயிடும் ஓகே ஸோ அந்த ரைப் ஸ்ட்ராபெரிஸோட நல்லா மிக்ஸ் பண்ணணும் 2 டீஸ்பூன் யோகர்ட்டுக்கு 2 ரைப் ஸ்ட்ராபெரிஸ் ஓகே இந்த ரிப் ஸ்ட்ராபெரிஸ் நல்லா நீங்க பிளெண்ட் பண்ண அந்த காம்பை வீசிடுங்க நல்லா நீங்க பிளெண்ட் சேர்த்து மிக்ஸ் பண்ணணும்
நல்லா blend பண்ணீங்கன்னா ஒரு நல்ல ஒரு திக்கான பேஸ்ட் மாதிரி உங்களுக்கு வந்து கிடைக்கும். அந்த பேஸ்ட்டை நீங்க வந்து ஃபேஸ்ல அப்ளை பண்ணிட்டு ஒரு 5 to 10 மினிட்ஸ் மாதிரி வச்சிருந்துட்டு நீங்க கூல் வாட்டர்ல ரின்ஸ் பண்ணலாம். இது வந்து ரொம்ப நல்லம். ஓகே, இது வந்து உங்களோட ஃபேஸ்ல வந்து இருக்க சீபம் ஆயில் இதெல்லாம் நீங்க கிளென்ஸ் ஃபேஷியல் பத்தி படிக்கும் போது நான் உங்களுக்கு சொல்லி தருவேன். இதை எல்லாத்தையும் மெயின்டைன் பண்ண ஹெல்ப் பண்ணும். ஓகே, கேர்ள்ஸ் ஐ திங்க் இன்னைக்கு இந்த ஏரியா ரொம்ப சத்தமா இருக்கு. ஸோ நான் நினைக்கிறேன் எனக்கு 12 வரைக்கும் தான் இன்னைக்கு கிளாஸ் செய்ய முடியும். ஓகே, நான் 12 வரைக்கும் மேனேஜ் பண்ணி செய்யறேன். ஓகே, ओके सो इलंगे का स्ट्रॉबेरी क्लेंजर එක ඔයගොල්ලෝ ස්ට්‍රෝබෙරි හොඳට රිප් කරපු ස්ට්‍රෝබෙරි දෙකක් තියාගන්න ඕනේ. ඒක හොඳට රිප් කරලා ඒකත් එක්ක හනි ඒකත් එක්ක යෝගට් මික්ස් කරලා හොඳට බ්ලෙන්ඩ් කරලා ඒක ෆේස් එකට ඇප්ලයි කරලා තියාගන්න ඕනේ. 5 to 10 minutes වගේ ඔයගොල්ලෝ තියලා පස්සේ රින්ස් කරන්න එක හොඳයි. මේක හොඳයි ෆේස් ගේ ඔයිල් ග්ලෑන්ස් එක සීබම් මේකට ඔක්කොම හෙල්ප් කරනවා. සීබම් ඔයිල් ග්ලෑන්ස් ගන්න දැන් හිතන්න එපා. මම ඔයගොල්ලන්ට චුට්ටක් දවස් ගිහිල්ලා ෆේෂියල් පාඩම ඉගෙන ගන්න ඔයගොල්ලන්ට කියලා දෙනකොට මම ඒක කියලා දෙන්නම්. ඕකේ, ඊළඟ එක ග්‍රාම් ෆ්ලෝර් cleanser. ஓகே, கிராம் ஃபிளார் கிளென்சர். ஸோ நீங்க மாவு எடுத்துக்கிட்டு மாவோட கொஞ்சம் யோகட் மிக்ஸ் பண்ணி அதை நீங்க ஃபேஸுக்கு அப்ளை பண்ணி கிளென்சரா யூஸ் பண்ணலாம். ஓகே, 7 கிராம் கிளென்சர். ஒரு 2 டேபிள் ஸ்பூனுக்கு நீங்க ஒரு 4 டேபிள் ஸ்பூன் மில்க் ஆட் பண்ணி நீங்க அதை ஒரு கிளென்சரா யூஸ் பண்ணலாம். அடுத்தது கிராம் ஃபிளார் கிளென்சர். ஓகே, 7 கிராம் ஃபிளார் கிளென்சர்.
ஓகே, ஸோ அடுத்த கிளென்சர் டொமேட்டோ கிளென்சர். ஓகே, நான் இன்னைக்கு கிளென்சர்ஸை கவர் பண்ணிடுறேன். டொமேட்டோ கிளென்சர். எய்த் கிளென்சர். ஓகே, டொமேட்டோ கிளென்சர். டொமேட்டோ சில பேருக்கு அலர்ஜிக்கா இருக்கலாம். ஸோ அவங்க இந்த கிளென்சரை வந்து யூஸ் பண்ணாதீங்க, மற்றவங்க யூஸ் பண்ணலாம். ஓகே, டொமேட்டோ கிளென்சர். ஸோ டொமேட்டோ கிளென்சர் எப்படின்னா, நீங்க வந்து டொமேட்டோட கவர்ஸை நீங்க வந்து டொமேட்டோவை அவிச்சு அதோட கவர்ஸ் வந்து வேறையா உங்களுக்கு பீல் பண்ணி எடுக்கலாம். அப்படி பீல் பண்ணி எடுத்ததுக்கு அப்புறம் அதை வந்து அதையும் பாலையும் மிக்ஸ் பண்ணி நீங்க வந்து ஒரு பேஸ்டா செஞ்சு அந்த பேஸ்ட்டை நீங்க கிளென்சரா அப்ளை பண்ணலாம். நீங்க இது ஒரு 10 மினிட்ஸ் மாதிரி ஃபேஸ்ல வச்சிருந்தது வாட்டர்ல ரிமூவ் பண்ணி எடுக்க முடியும். ஓகே, டொமேட்டோ கிளென்சர். टोमेटो क्लेंजर का वेरी इजी. टोमेटो क्लेंजर काटाहारी टोमेटो एलर्जिक ना ओगलो यूज करांटे पा देखो होंदे ने. सो मिक्स 2 टीस्पून ऑफ टोमेटो 2 टीस्पून एक टोमेटो होंदे मिक्स करला. ඒකත් එක මිල්ක් දාලා හොඳට පේස්ට් එකක් විදියට ඇප්ලයි කරගන්න. ඒ පේස්ට් එක ඒ පේස්ට් එක ඔයගොල්ලෝ ක්ලෙන්සර් විදියට ෆේස් එකට ඇප්ලයි කරන්න පුළුවන්. මේක 10 මිනිත්ස් වගේ තියාගන්න පුළුවන්. මේකත් දවස් 2-3ක් ෆ්‍රිජ් එකේ තියලා ඔයගොල්ලෝ යූස් කරන්න පුළුවන්. ඕකේ, මේ ක්ලෙන්සර් එක මූණට දාලා 10 මිනිත්ස් වගේ තියලා පස්සේ රින්ස් ඔෆ් කරන්න ඕනේ. ඕකේ, 9th එක watermelon cleanse. ஓகே, ஸோ அடுத்தது வாட்டர்மெலன் கிளென்சர். வாட்டர்மெலன் கிளென்சர் எப்படின்னா, நீங்க வந்து வாட்டர்மெலன் இதுக்கு எதுவுமே யூஸ் பண்ண தேவையில்ல. ஏன்னா வாட்டர்மெலன்ல மோஸ்ட்லி உங்களுக்கு வந்து ஹைட்ரேட் ஆகுற ஆப்ஷன்ஸ் இன்கிரீடியன்ஸ் வாட்டர்மெலன்ல நிறைய இருக்கு. ஸோ நீங்க வாட்டர்மெலன்ல இருக்க
சீட்ஸ் எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணிட்டு அதை பிளெண்ட் பண்ணி தண்ணி கூட மிக்ஸ் பண்ண தேவையில்ல, அதை நல்லா பிளெண்ட் பண்ணி அதை நீங்க ஃபேஸ் வாஷா யூஸ் பண்ணலாம். ஓகே, ஃப்ரிட்ஜ்ல டீப் ஃப்ரீசர்ல நீங்க வந்து ஸ்டோர் பண்ணி வச்சு, அப்படி இல்லாட்டி இன்னொரு ஆப்ஷன் இருக்கு. நீங்க வாட்டர்மெலனை ஜூஸ் மாதிரி இது பண்ணிட்டு அதை நீங்க ஐஸ் கியூப் ட்ரேல நீங்க பண்ணி அது ஒரு கியூப்ஸ் ஒவ்வொரு நாளைக்கும் நீங்க யூஸ் பண்ணலாம். ரொம்ப கன்வீனியன்ட், அது ஒரு நல்ல ஆப்ஷன். ஓகே, வாட்டர்மெலன் கிளென்சர். ஓகே, वाटरमेलन क्लेंजर එක ගොඩාක් benefit. ඒකට මුකුත් ingredient උන්නේ නැහැ. අයි watermelon එකේ hydrating ingredient ගොඩාක් තියෙනවා. so මේක ඔයගොල්ලෝ tray එකක් දාලා ඒක හොඳට tray එකකින් දාලා ඒක ඔයගොල්ලෝ use කරන්න පුළුවන්. okay, එක cubes එක දවසට use කරන්න පුළුවන්. okay, so இன்னைக்கு இவ்வளவுதான் உங்களுக்கு cleanser options. இதுல ஏதாவது questions இருக்கா cleansers-ல? මෙච්චරයි අද ක්ලෙන්සර්ස් ගැන. ඔයගොල්ලන්ට නෙක්ස්ට් ක්ලාසස් එකේ මම ස්ක්‍රබ්ස්, ටෝනර්ස් මේ වගේ දේවල් කියලා දෙනවා. ஓகே, මේකේ මොන හරි ඩවුට්ස් තියෙනවද? சன்ஸ்கிரீன் பத்தி உங்களுக்கு நான் வேறையா ஒரு கிளாஸ் எடுப்பேன், so don't worry. any other doubts? වෙන මොන හරි doubts තියෙනවද කට්ටියට? it's okay. நீங்க வந்து ரெக்கார்டிங்ஸ் பார்க்கலாம் dear, so no problem. වෙන මොන හරි doubts තියෙනවද කට්ටියට? ஓகே, நம்ம கிளாஸ் என் கரான்னா. ஓகே, நான் 12க்கு கிளாஸ் என் பண்றேன். அதுக்குள்ள ஏதாவது டவுட்ஸ் இருந்தா எனக்கு சொல்லுங்க. මම 12 එකට හරියට ක්ලාස් එන් කරනවා. ඒක මොන හරි ඩවුට්ස් තියෙනවා නම් මගේ ළඟ අහන්න. எஸ், ரைஸ் வாட்டர் ஒரு நல்ல ஆப்ஷன் கிளென்சரா யூஸ் பண்றது. ஓகே, நீங்க வந்து ரைஸ பாயில் பண்ணிட்டு அந்த பாயில்ல பண்ற தண்ணிய நீங்க வந்து இது பண்ணலாம், ரொம்ப நல்லது அது. ரைஸ் வாட்டர் நீங்க கிளென்சரா மட்டும் இல்ல, நீங்க அதுல வர்ற அந்த ரைஸ இடிச்சு நீங்க ஸ்க்ரப்பா யூஸ் பண்ணலாம், நீங்க வந்து தலைக்கு யூஸ் பண்ணலாம், தலைக்கு ஒரு மாஸ்கா யூஸ் பண்ணலாம். நல்ல ஆப்ஷன் அது. ரைஸ் வாட்டர், ரைஸ்ங்கிறது ஒரு நல்ல ஆப்ஷன். நீங்க அதுவும் கிளென்சரா யூஸ் பண்ணலாம்.
රයිස් වෝටර් කියලා යූස් කරන්න පුළුවන්ද කියලා එක්කෙනෙක් අහලා තියෙනවා ස්ටුඩන්ට් කෙනෙක්. ඔයගොල්ලෝ යූස් කරන්න පුළුවන්. රයිස් වෝටර් ගොඩාක් බෙනිෆිට්ස් තියෙන එකක්. ඔයගොල්ලෝ ඒක මේ ඔයගොල්ලෝගේ කුණ්ඩෙටත් යූස් කරන්න පුළුවන් මාස්ක් එකක් විදියට. ඒකින් තියෙන රයිස් එක ඔයගොල්ලෝ බ්ලෙන්ඩ් කරලා ඒක ස්ක්‍රබ් විදියටත් යූස් කරන්න පුළුවන්. ඕකේ. හොඳ ඔප්ෂන් එකක් තමයි රයිස් වෝටර් කියලා කියන්නේ. Okay girls, එහෙනම් මම ක්ලාස් එක end කරන්නම්. Okay, next class එකෙන් ආයෙත් අපි බලමු. Okay, thank you everyone. Bye, take care. Thank you, Miss.